நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவன் இறக்கி வைத்த இறுதி வேதமான அற்புத வேதமான அல் குர்ஆனில் இரும்பை பற்றி ஒரு சூறாவில் சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 57வது சூறாவான சூரா ஹதீத். ஹதீத் என்ற அரபு வார்த்தைக்கு அர்த்தமே இரும்பு என்று அர்த்தம். 57வது சூறாவுக்கு சூரா ஹதீத் அல் ஹதீத் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இரும்பை பற்றி இந்த அத்தியாயம் பேசுகிறது. அல்லாஹ் இரும்பு நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்ற ஒரு உண்மையை இந்த சூறாவில் உள்ள 57வது சூறாவில் உள்ள 25வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். அப்ப இரும்பை பற்றி இந்த வசனத்தில், இந்த சூறாவில், இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற காரணத்தினால்தான் இந்த சூறாவுக்கு அல் ஹதீத், இரும்பு என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. இந்த அல் ஹதீத் என்ற அத்தியாயத்தின் 25வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், அதிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய தூதர்களை அனுப்பியதையும் அவனுடைய தூதர்களுக்கு கொடுத்த சத்தியத்தை சொல்வதோடு இரும்பை பற்றியும் தராசை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். லக்கது அர்சல்னா ருசூலனா பில் பையினாத்தி வ அன்சல்னா மஅஹுமுல் கிதாப வல் மீசான லி யகூமுன் நாசு பில் கிஸ்தி வ அன்சல்னல் ஹதீத ஃபீஹி பஹ்சுன் ஷதீது வ மனாஃபிஉ லின்னாசி வலி யஅலமல்லாஹு மை யன்சுருஹு வ ருசூலஹு பில் ஹைபி இன்னல்லாஹ கவியுன் அஸீஸ். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக நம் தூதர்களை, அல்லாஹ் அவனுடைய தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளோடு அனுப்பியதாக சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக நாம் நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளோடு அனுப்பினோம். அன்றியும் மனிதர்கள், மனித இனம் நீதியுடன் நிலைப்பதற்காக அவர்களுடன் வேதத்தையும் தெளிவான அத்தாட்சிகளோடு தூதர்களை அனுப்பிய அல்லாஹ் மனிதர்கள் நீதியில் நிலைத்திருப்பதற்காக நீதத்தின் தராசையும் இறக்கினோம். இன்னும் நாம் இரும்பையும் இறக்கினோம். அதில் கடினமான சக்தியும், அந்த இரும்பு கடினமான ஒரு சக்தி உள்ளதாகவும் மனிதர்களுக்கு பல பயன்களும் இருக்கிறது. தன்னுடைய இதன் மூலமாக தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் மறைமுகமாக உதவி செய்பவர் எவர் என்பதை சோதித்து அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு அருள்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் பலமிக்கவன், யாவரையும் மிகைத்தவன். அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இரும்பை இறக்கி வைத்ததாக சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆன்ல தங்கத்தை பற்றி பேசப்படுகிறது. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தங்கத்தை பற்றி சொல்லுகிறான், வெள்ளியை பற்றி சொல்லுகிறான், முத்து பவளத்தை பற்றி சொல்லுகிறான். அப்ப கடலிலிருந்து முத்து கிடைக்கிறது, பவளம் கிடைக்கிறது. தங்கம் வெள்ளியை பற்றிய செய்திகள் எல்லாம் அல் குர்ஆனில நமக்கு படிப்பினையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இரும்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, வ அன்சல்னல் ஹதீத, வ அன்சல்னல் ஹதீதன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரும்பை நாம் இறக்கினோம் என்று. இரும்பை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் படைத்த ஒரு பொருளின் மூலமாக ஆகாயத்திலிருந்து இறக்கப்பட்டதான் இரும்பு என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு உண்மையை உலகத்துக்கு சொன்னது. இரும்பு என்ற அந்த முக்கியமான ஒரு உலோகம் இந்த பூமியில் உருவாக சாத்தியம் இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இந்த பூமியில் எந்த ஒரு தனிமம், எந்த ஒரு உலோகம் உருவாவதாக இருந்தாலும்
அதற்கு தேவையான வெப்பம் தேவை, அதற்கு தேவையான அளவு ஹீட்டு தேவை, வெப்பம் தேவை. அப்பொழுதுதான் அது உருவாக முடியும். ஆனால் இரும்பு போன்ற கடினமான ஒரு பொருள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வெப்பம் இரும்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இரும்பு உருவாகவே முடியாது. அப்போ இரும்பு எவ்வாறு உருவாகும்? அதை பற்றி தான் கண்டுபிடிக்கப்படுது. நாம் வாழுகிற இந்த பூமிக்கு வயது எத்தனை என்பது அது சம்பந்தமாக அறிவியல் உலகம் பல கருத்துக்களை சொல்லுகிறது. இந்த பூமி, இந்த உலகம் படைக்கப்பட்டு பல கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட தினசரி பத்திரிகைகளில் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி, நாம் வாழுகிற இந்த பூமிக்கு வயது என்று பார்த்தால் 450 கோடி வயது என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த பூமி உருவாகி 450 கோடி வருஷம் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. உண்மையில் இந்த பூமியை அல்லாஹ் படைத்து எத்தனை கோடி வருடங்கள் ஆகிறது என்பது படைத்த இறைவனான அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ இந்த இரும்புங்கிறது எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னால், வானத்திலிருந்து ஆகாயத்தில் நாம் பார்க்கிறோமே வால் நட்சத்திரங்கள், விழக்கூடிய வால் நட்சத்திரங்கள், அதிலிருந்து அந்த வால் நட்சத்திரங்கள், அதில் இருந்து வரக்கூடிய விண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த நட்சத்திரங்களிலிருந்து வால் நட்சத்திரம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த எரிக்கற்கள் பூமிக்கு வானத்திலிருந்து பூமிக்கு வருகிறது. வால் நட்சத்திரங்களின் மூலமாக அதில் இருக்கக்கூடிய எரிக்கற்கள் பூமிக்கு வருகிறது. அது வளிமண்டலத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு எரிக்கப்பட்டு, அது எரிக்கப்பட்ட பிறகுதான் பூமியில் விழுகிறது அந்த கற்கள். அதில் உள்ள துகள்கள் பூமியில விழுந்த பிறகு அது இரும்பாக மாறுகிறது. இப்படி பல கோடி வருடங்களுக்கு முன்பு விண்வெளியை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் சொன்ன நாசா விண்வெளி கழகம், அமெரிக்காவுடைய அந்த நாசா விண்வெளி கழகம் சொன்ன ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, 30 கோடி செல்சியஸ் ஹீட் உள்ள, அதாவது 30 கோடி டிகிரி வெப்பம் உள்ள நட்சத்திரங்கள் விண்வெளியில் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய விண்கற்கள் இருக்கிறதே, வெளிவரக்கூடிய கற்கள் இருக்கிறதே, அது பூமியை நோக்கி வரும்போது வளிமண்டலத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு எரிக்கப்பட்டு அதுதான் பூமியில் விழுகிறது. அதில் உள்ள துகள்கள், அதில் எரிக்கப்படும் போது அதிலிருந்து விழுமே துகள்கள், அது பல கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் விழுந்து இரும்பாக மாறி, அந்த இரும்பு தான் இன்னைக்கு மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த இரும்புங்கிற இந்த உலோகம், இந்த தனிமம் உருவாவதற்கு, பூமியில் உருவாவதற்கு சாத்தியமே இல்லை. விண்வெளியிலிருந்து விழுந்த கற்கள், அதனுடைய துகள்கள், அதுதான் அந்த கற்கள் விண்வெளியிலிருந்து நட்சத்திரத்தில் இருந்து விழுந்த அந்த விண்கற்கள், அந்த விண்ணிலிருந்து விழக்கூடிய எரிக்கற்கள், அதனுடைய துகள்கள் தான், அது எரிக்கப்பட்ட துகள்கள் தான் இரும்பாக மாறி இருக்கிறது. இப்படி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமாக விழுந்ததை கொண்டுதான் இரும்பு நமக்கு கிடைக்கிறது, பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது என்ற உண்மையை விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள், விஞ்ஞான உலகம் இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பூமியிலிருந்து இரும்பு கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பூமியிலிருந்து தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இரும்பு கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருந்தால் அது அறிவியலுக்கு மாற்றமான ஒரு கருத்தை குர்ஆன் சொன்ன மாதிரி ஆயிருக்கும். ஆனால் குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், இரும்பை நாம் இறக்கினோம் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த இரும்பு வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு உண்மையை இன்றைக்கு விஞ்ஞான உலகம் சொல்லியிருக்கிறது. இதன் மூலமாக அல் குர்ஆன் இந்த உலகத்தை படைத்த, அனைத்தையும் படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய வேதம் என்பதையும், அவனுடைய வார்த்தை, அவனுடைய செய்தி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த உண்மையையும் உலகத்தில் உள்ள மக்களுக்கு, உலகத்துக்கு முதலில் சொல்லவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எழுத்தறிவில்லாத, படிப்பறிவில்லாத அல்லாஹ்வின் இறுதி தூதரான அந்த உத்தமர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த உண்மையையும் மனிதர் என்ற அடிப்படையில், இறைவனின் தூதர் என்ற அடிப்படையில் முதலில் உலகத்திற்கு சொன்னவர். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய இறுதி வேதமான, அற்புத வேதமான அல் குர்ஆனை சரியான முறையில் பொருள் உணர்ந்து படித்து அதில் உள்ள கருத்துக்களை நாம் சரியான முறையில் தெரிந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆனை படித்து அதில் உள்ள கருத்துக்கள், சட்டங்களை பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.